முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, மொச்சக்கொட்டை போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். மொச்சக்கொட்டை இது மாதிரி வாங்கிட்டு வந்து நைட்டே கிண்ணத்தில் கொட்டி ஊற வச்சிடணும். தண்ணி ஊற்றி மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். உப்புலாம் சேர்க்கக்கூடாது. முதல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் நைட்டு. இப்போ மொச்சக்கொட்டை ஊறிடுச்சு. அதை எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போடணும். குக்கரில் போட்டு இது மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க வேகிறதுக்கு. அப்புறம் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் அடித்த உடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிட்டு 4 விசில் போதும். மொத்தமே 4 விசில் விட்டு இறக்கிடுங்க. நல்லா வெந்துடும். இறக்கி அதை அப்படியே வச்சுருங்க. இப்போ அடுத்தது புளியை ஊற வச்சுக்கலாம் குழம்புக்கு. புளி எடுத்து இதை மாதிரி போட்டு தண்ணி ஊற்றி காரக்குழம்புக்கு ஊற வைக்கிற மாதிரி இதுக்கு ஊற வைக்கக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக வைங்க. அதை நல்லா பிரித்து விட்டால் தான் ஊறும். அந்த பாருங்கள், இது மாதிரி பிரித்து விட்ருங்க. பிரிச்சுட்டு அதை ஊற வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ புளி ஊறிச்சு. அதை எடுத்து இதை மாதிரி கரைச்சி வெடிக்கட்டி எடுத்துட்டு திருப்பியும் வெடிக்கட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான், வெடிக்கட்டி வச்சாச்சு புளியை. இப்போ இதுக்கு தாளிக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, குழம்பு போடுற காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய். இதே எல்லாத்தையும் இது மாதிரி தண்ணியில் போட்டு அரிஞ்சிடுங்க. கத்திரிக்காய் அது மாதிரி அரிஞ்சு போட்டுருங்க. எல்லாமே தண்ணியில் போடணும். இப்போ கடுகு, உப்பு, இஞ்சி, பூண்டு இது மாதிரி நெசுக்கி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு. ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றினா கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இஞ்சி நெசுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து சேர்த்துருங்க. பூண்டையும் அதிலே சேர்த்துருங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதை மாதிரி வதங்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் போடணும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அதை கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா வதக்குங்க. இதுக்கு நல்லா வதங்கணுன்னு கிடையாது, கொஞ்சம் வதங்கினா போதும். இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு போட்டதில் அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அவ்வளோதான், போதும். ரொம்ப வதங்க வேணாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு அதுவும் ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். ஒரு கால்வாசி வதங்கினா போதும். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து ஒரு வதக்கு. நல்லா வதக்கியாச்சா? இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு பாருங்கள், கால்வாசி வதங்கினா போதும். அதே மாதிரி வதங்கிச்சு பாருங்கள் தக்காளி. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது நம்ம காய் கட் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்துலாம். மாங்காய் போடக்கூடாது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு 3 காயை எடுத்து அதில் சேர்த்துடணும். முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்தாச்சு, முருங்கைக்காய் சேர்த்தாச்சு. இப்போது உருளைக்கிழங்கு சேர்க்கணும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கும் சேர்த்தாச்சு. நல்லா அலசி போடுங்க, இல்லை மண் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலரிடுங்க அந்த எண்ணெயிலேயே.
இப்போ புளி கரைச்சி வச்ச பாருங்க, அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க. மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ எல்லாத்தையும் கலக்கிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துங்க. மொச்சக்கொட்டை வேக வச்சுரும், அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த காயெலாம் வேகணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், மொச்சக்கொட்டை வெந்துருச்சு, எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு கொதிக்குதான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் கொஞ்சமாக லைட்டாக கொதிக்குது. நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இது மாதிரி கலரி விட்டுட்டு குழம்பு கொதித்த உடனே தான் மொச்சக்கொட்டை தூக்கி ஊற்றணும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதித்த உடனே இந்த மொச்சக்கொட்டையை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. சொன்னல தண்ணி பாருங்கள், தண்ணி இருக்குது, அதில் ஊற்றணுன்னா குழம்பு கரெக்டாக வந்துடும். இந்த குழம்பு காரக்குழம்பு மாதிரி திக்காலாம் இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கும். இப்போ இப்படி தண்ணியாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் சுண்டவுடனே இறக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த குழம்பு, அப்புறம் காரக்குழம்பு மாதிரி ஆகிடும். மூடி போட்டு கொதிக்க விட்டோம். காய் வேகலை, உங்களுக்காக காய் வெந்துச்சான்னு காமிக்கிறேன். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு, முருங்கைக்காய் வேகலை. திருப்பி தட்டு போட்டு மூடிடுங்க, காய் வேகட்டும். எல்லாம் காயும் வெந்துருச்சு பாருங்கள். முருங்கைக்காயும் வெந்துருச்சு, கத்திரிக்காயும் வெந்துருச்சு. கொஞ்சம் குழம்பு சுண்டுட்டோன்னு மூடி விட்ருவோம். இன்னும் நம்ம மாங்காய் போடலை. இப்போ நல்லா கொதிக்குதா, இப்போ மாங்காய் போட்டுடலாம். அவ்வளோதான், மாங்காய் போட்டு கொதிக்க விட்டுறலாம். தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இப்போ தட்டை திறந்தாச்சு. இங்கே பாருங்கள், குழம்பு கொதிச்சிச்சு. முதல்ல எவ்வளோ தண்ணியாக இருந்தது, அதில் முக்காக இருந்தது பாருங்கள், மேலே வரையும் இருந்தது. இப்போ எவ்வளோ கொதிச்சு கீழே இறங்கிடுச்சு. அவ்வளோதான், முதல்ல தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் சொன்ன பிறகு இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ மாங்காய் போட்டால் தான் கரையாமல் இருக்கும். முதல்ல மாங்காய் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். எல்லாம் வெந்துருச்சு, முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் வெந்துருச்சு. குழம்பு மட்டும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அது சுண்டட்டும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். இப்போ இதே மாதிரி குழம்பு வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மொச்சக்கொட்டை குழம்பு காய் போட்டு மாங்காய் அப்படி கரையாமல் இருக்கு. சனிக்கிழமைனா மொச்சக்கொட்டை குழம்பு தான் வைப்பேன். நீங்களும் அதே மாதிரி வச்சு பாருங்கள். இல்லைன்னா கீரை கடைஞ்சிடும். மொச்சக்கொட்டை குழம்பு, கீரை, சனிக்கிழமைனா இதான் வைப்பேன்.